ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் வந்து இளம் நெஞ்சில் நஞ்சை விதைக்கக்கூடிய, அதாவது இளைஞர்கள் நெஞ்சில் நஞ்சை விதைக்கக்கூடிய ஒரு வேலையை பண்ணியிருக்காரு. அதை தான் நம்ம டீட்டெயிலாக அதுக்குள்ளே இருக்குன்றதை என்ன பேசியிருக்காரு, எதற்காக பேசியிருக்காரு, இது யார் சொல்லி கொடுத்தது, இது யாரோட லாங்குவேஜ், எந்த கட்சியோட சித்தாந்தம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் நினைக்கலாம், என்னடா இது +2 10ல் அதிக மார்க் வாங்கின பிள்ளைங்களை கூப்பிட்டு தங்கத்தோடு வைரத்தோடுலாம் போட்டிருக்காரு, பல பரிசுகளை கொடுத்துருக்காரு, சாப்பாடு போட்டிருக்காரு, பல அறிவுரைகளை வழங்கியிருக்காருன்னு நீங்கள் சொல்லலாம். இதை ஒன்றா நான் டீகோட் பண்ணுறேன். விஜயோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் உள்ளர்த்தம் இருக்குது அப்படின்றத நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க. நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு விஜய் யார் அப்படின்றத தெரியும். சரிங்களா? யாரால் அனுப்பப்பட்டவர், எந்த கொள்கையில் செயல்படுகிறார், ஆர்எஸ்எஸ் கொள்கைக்கும் விஜய்க்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது, விஜய் எதற்காக இதையெல்லாம் சொல்கிறார், இவர்களெல்லாம் யார், எதற்காக இந்த வார்த்தையை இப்படியெல்லாம் பயன்படுத்துகிறார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ முதல்ல என்ன பேசுகிறாரு அப்படின்னா, நீட்டை பற்றி பேசுகிறார். நீட்டை பற்றி என்ன பேசுகிறாரு விஜய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நீட்டை பற்றி பேசணும் அப்படின்னா அது ஒரு கார்ப்பரேட் களவாணிகளுடைய திட்டம். இது என்னென்னா, நேரடியாக படித்து பரீட்சை எழுதுகிற மாணவர்களை நீ டியூஷன் சேர்ந்தால் மட்டும்தான், இந்த கம்பெனியில் சேர்ந்தா அந்த கம்பெனியில் சேர்ந்தால் மட்டும்தான் நீ நீட் பாஸ் பண்ண முடியுன்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி அதில் பல லட்சங்களை கொள்ளையடிக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்கள்கிட்ட பெரிய அளவில் பணத்தை வாங்கி கொண்டு இந்த மத்திய அரசு வியாபாரம் செய்து கொண்டிருப்பது தான் நீட். இதுதான் நீட்டை பற்றி சுருக்கமாக சொன்னான். இதில் பிட் அடிக்கிறான், அதை அடிக்கிறான், இதை அடிக்கிறான்னு சொல்லி காதில் உள்ள தோடு, மூக்குத்தி எதையோ கழட்டுறாங்க, உள்ளாடைகளெல்லாம் கழட்டி பார்க்குறாங்க. அதுவும் பொம்பளை பிள்ளைங்களும் ஆம்பளைங்க. இதை ஒருத்தன் கேட்குறது கிடையாது. ஒரு பெற்றோர்கள் இதை பற்றி ஒரு பெரிய போராட்டமோ ஒரு புரட்சி ஒரு மண்ணாங்கட்டியும் செய்யலை. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நீட்டு, கார்ப்பரேட் களவாணிகள் கொள்ளையடிப்பதற்காக இந்த மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய நீட்டு, இன்னொரு பக்கம் வட இந்தியர்களை நீட்டுன்ற பேரில் இந்தியா முழுவதும் பரீட்சை எழுத வைத்து அங்கே மாமூல் வாங்கிட்டு, ஏன்னா அவர்களை அங்கேருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜில் கொண்டு வந்து சேர்த்து விட்டு கொள்ளையடிக்கக்கூடிய இது ஒரு சுரண்டல் தான் அப்படின்றது தான் கடுமையாக தமிழகம் இந்த நீட்டை எதிர்த்து வருகிறது. இது ஒரு பக்கம். ஸோ இதை விஜய் எப்படி பேசுகிறாருன்னு மட்டும் பாருங்கள். நீட்டு மட்டும் தான் உலகமா? நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. அதில் நீங்கள் சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு. அதனால் இப்போவே உங்கள் மைண்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, டெமோக்ராட்டிக்காக வச்சுக்க கற்றுக்கோங்க. என்ன சொல்கிற அப்படின்னா, நீட்டு என்ன, நீட்டை விட இந்த உலகத்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, அரசியலை விட இந்த உலகத்தில் எவ்வளோ இருக்குல்ல. நீ எதுக்கு அரசியலுக்கு வந்த? நடிப்பை விட எவ்வளோ தொழில் இருக்கே, ஏன் நீ நடிப்புக்கு வந்த அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவார் விஜய்? நீ நடிப்பு பதிலாக வேறு ஏதாவது அண்டா குண்டா அடகு கடை வச்சுருக்கலாமே, இல்லை துணி கடை வச்சுருக்கலாமே அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணியிருக்க முடியும்? விஜய் இப்படிலாம் பீலா பில்டப் விட முடியுமா? இத்தனை கார் வச்சுருக்க முடியுமா? ஈசிஆரில் ஒரு பங்களா வைத்திருக்க முடியுமா? இத்தனை நடிகைகளை நண்பராக ஆக்கி விட முடியுமா? யாருக்கு என்ன தேவை, யாருக்கு எது பிடிச்சிருக்கோ அதைத்தான் அவங்க செய்வாங்க. நீ என்ன அறிவுரை சொல்கிறது அப்படின்ற மாதிரி. அறிவுரை சொல்கிறா கூட சொல்லலாம், வயசாகி போச்சு, 50 வயசுக்கு மேலே ஆச்சு, சிறியவர்களுக்கு அறிவுரை சொல்லலாம். ஆனால் நீட்டை பற்றி நீ சொல்லும்போது இது அமித்ஷாவுடைய வார்த்தைகள், இது ஆர்எஸ்எஸ்ஸோடைய வார்த்தைகள், பாஜகவுடைய வார்த்தைகள். நீட்டை 1000 வருது இருக்குதுன்னா நீட்டை பிடிச்சே தொங்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது இது தெல்ல தெளிவாக அவங்களுக்கு புரிஞ்சிச்சான்னு பார்த்துங்க. இதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறாருன்னு நீங்கள் பார்த்துருங்க. அது மட்டும் இல்லை, ஒரு முறையான ஒரு டெமோக்ரஸி இருந்தாலே போதும், எல்லாருக்கும் எல்லாமும் ஈக்குவலாக கிடைக்கும். அதனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், அவங்களுடைய ஜனநாயக கடமையை ஒழுங்காக செய்ய சொல்லுங்கள். ஜனநாயக கடமையை சரியாக செய்கிறதுனா அது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது, சாதாரணமான விஷயந்தான். நல்லவங்க, நம்பிக்கையானவங்க, இது வரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்லுங்க. அவ்வளோதான், ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அதுதான் அந்த கடமை. நான் ஒரு 2 years பேக் இதே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபங்க்ஷனில் நான் சொல்லியிருந்தேன், இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்கள அந்த கல்ச்சரே யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க, யாரும் காசு வாங்காதீங்க, உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் எடுத்து சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ண. அதாவது ஜனநாயகம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக, ஜனநாயகம் தலை தோங்கணும்னா ஜனநாயக கடமைகளை செய்யணுமா. ஏன்னா எங்கே பாருங்கள், மாணவர்களை, நல்லா படிக்கிற மாணவர்களை வரவழைத்து அவர்கள்ட்ட ஜனநாயகத்தை பற்றி கிளாஸ் எடுக்கிறதுக்காக நீங்கள் வர சொன்னீங்க.
நீங்கள் வந்து நன்றாக மதிப்பெடுத்திருக்க மாணவர்கள் நல்லா படிக்கணும், நீங்கள் இதை படிக்கணும், இந்த கோர்ஸ் படிக்கணும், இப்படிலாம் படிச்சிருக்கீங்க, இதனால் நீங்கள் முன்னணிக்கு வந்திருக்கீங்க, மாவட்டத்தில் முதலிடம் பிடிச்சிருக்கீங்க, மாநிலத்தில் முதலிடம் பிடிச்சிருக்கீங்க. இதை பின்பற்றி பல மாணவர்கள், தமிழகத்தில் உள்ள மாணவர்கள் அடுத்து இதை போன்ற மதிப்பெண்களை பெற்று தங்கள் குடும்பத்திற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்த்து தரணும்னு பேசணும். இல்லைனா இந்த நிலையை அடைவதற்கு அடுத்து வரக்கூடிய மாணவர்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ நான் அதை செய்வேன், இவர்களையும் இந்த நிலைக்கு உயர்த்துவேன்னு பேசணும். மாணவர்கள்ட்ட எதுக்கு நீ அரசியல் பேசுகிறீங்க? ஏன்னா இவர் வந்து ஜனநாயகம், ஏன்னா மாணவர்களுக்கு தெரியாத ஜனநாயகத்தை பற்றி அவங்க குடும்பத்தினர் வந்து கடமையாற்றணுமா. மாணவரை மட்டும் கூப்பிடாமல் அவன் குடும்பத்தில் இருக்கவனையும் கூப்பிட்றது, அம்மா அப்பா தங்கச்சி தம்பி எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு இவர் அறிவுரை சொல்லுவாராம் ஜனநாயகத்தை பற்றி. எப்படி நல்லா படிக்கிற பிள்ளைக்கு ப்ரைஸ் தரேன்னு சொல்லி கூப்பிட்டு அவன் குடும்பத்துக்கு அறிவுரை சொல்லுவாரான், ஜனநாயகம் தலைக்கணும், நீ ஓட்டு போடுன்னு. அடுத்து என்ன சொல்கிறாப்புலன்னு பாருங்கள். ஒன்றுங்க, ஆனால் நீங்கள் வேணால் பாருங்கள் அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு. வண்டி வண்டியாக கொண்டாந்து கொட்ட போகிறாங்க. அது அத்தனையும் உங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் தான். என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணணும்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அது நான் சொல்லி தான் புரிய வைக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அடுத்து தான் விஜய் எவ்வளோ பெரிய காமெடின்றது இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க, பணம் வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க, உங்கள் இப்போ பேரண்ட்ஸ் போட்டாலும் நீங்கள் விடாதீங்க. இப்போ பாருங்கள், வருகிற அடுத்த வருஷத்தில் கொள்ளையடித்த பணத்தை கொண்டு வந்து கொட்டுவாங்க அப்படின்னா சரி ரைட் ஓகே, கொள்ளையடித்த பணத்தை அரசியல்வாதி கொட்டுறான், ஓட்டு வாங்குறான்னு வச்சுங்க. உனக்கு எப்படி பணம் வந்துச்சு? உங்களுக்கு எப்படிங்க பணம் வந்துச்சு? நீங்கன்னா உங்கள் அப்பா சந்திரசேகர் வந்து விவசாய கூலி பார்த்து, விவசாய வேலை பார்த்து, ஏக்கர் கணக்கில் விவசாயம் பண்ணி அந்த பணத்தை கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுத்து மாணவர்களுக்கு கொடுங்க நான் கொடுத்துருக்காரு. நீங்கள் எப்படிங்க இருந்தீங்க? உங்கள் அப்பா சித்தால் வேலை பார்த்துருக்காரு தெரியுமா? உங்கள் அப்பாவே பேட்டியில் சொல்லியிருக்கார், காசு இல்லாமல் குடும்ப கஷ்டம் காரணமாக சித்தால் வேலைக்கெல்லாம் நான் போயிருக்கேன் அப்படின்னு. அவர் இப்போ உங்களுக்கு எப்படி இத்தனாயிரம் கோடி வந்துச்சு? ஊரடிச்சு உலையில் போட்ட காசு தானே இது. பாப்கார்ன் 1 ரூபா பாப்கார்னை 100 ரூபாய்க்கு விற்பான். ஏன்னா இப்போ 5 ரூபா காஃபி 500 ரூபாய்க்கு விற்பான். ஏன்னா குடும்பத்தோடு போய் அவன் தாலியை தவிர எல்லாத்தையும் கொடுத்து உங்கள் படத்தை பார்க்கணும். முதல் நாள் 2வது நாளைக்கு வந்து 100 ரூபா டிக்கெட் 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு வந்து அவன் தாலி, அவங்க அம்மா தாலியை கொண்டு போய் திட்டுத்தனமாக அடகு வச்சு உங்கள் படத்தை வந்து பார்ப்பான். ஏன்னா அவங்க அப்பா பர்ஸ்லேருந்து காசு அடிச்சுட்டு போய் ஏழை விவசாயி மகனும் அவனும் வந்து வீட்டில் இருக்க காசை கொண்டாந்து உங்கள் உண்டியலில் போடுவான். நீங்கள் கோடி கோடியாக வாங்கி கொழுப்பீங்க, 100 கோடி 200 கோடின்னு. இது யார்கிட்ட இருந்து அடித்தது? இது கொள்ளை இல்லையா? அரசியல்வாதி அவன் திட்டம் போட்டு அரசியலுக்கு வந்து ஏதோ கொள்ளையடிக்கிறான், அவன் அகற்றப்பட வேண்டும்னு உங்கள் இதுக்கு வந்து அந்த அரசியலுக்கு என்ன இதுக்கு நீங்கள் வர்றீங்க இன்னொரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ வந்து உங்களுக்கு யார் காசு கொடுக்குறா? இவ்வளோ காசு யார் கொடுத்தது? ஏன்னா இப்போ இந்த 100 கோடி சம்பளம் எவன்கிட்ட கொள்ளையடிச்சது? எவன் தாலியை போட்டு அறுத்தது? 100 கோடி சம்பளம் வாங்குறீங்க, 150 200 கோடி கேட்குறீங்களா? டேக்ஸ் முதற்கொண்டு ப்ரொடியூசரே கட்டணுன்றீங்களா? அந்த ப்ரொடியூசர் என்ன எங்கேருந்து வாங்குவான்? அந்த காசு எங்கேருந்து வசூல் பண்ணுறீங்க? ஏழைகள்கிட்ட தானே வசூல் பண்ணுறீங்க. ஏன்னா உங்கள் படத்தை என்ன அம்பானி அதானியமாக உட்காந்து குடும்பத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க டெய்லி. வந்து கூலி தொழிலாளியோட மகன், ஏழை தொழிலாளி, சின்ன குடிசை தொழில் பண்ணுறவனோட மக, ஏன்னா ரிக்ஷா இது ஆட்டோ தொழிலாளி, டாக்ஸி தொழிலாளி, ஏன்னா மில் தொழிலாளி பிள்ளைங்க தானே உங்கள் படத்தை வந்து பார்த்துட்ருக்கு. 100 ரூபா டிக்கெட் 1000 ரூபா வாங்குறீங்கன்னா அப்புறம் யார் வீட்டில் நீங்கள் கொள்ளையடிக்கிறீங்க? ஏழைகள் வீட்டில் கொள்ளையடித்த காசில் 100-200 கோடியை கொள்ளையடிச்சிட்டு சும்மா ஒரு 1 கோடி ரூபா செலவு பண்ணி வைரத்தோடு போட்டேன், மண்ணாங்கட்டியை போட்டேன்னா இது லஞ்சம் தானே? லஞ்சம் கொடுத்தானே. இப்போ இதை பாருங்க, அந்த செவிச்செல்வத்தில் சிறந்த மாணவிக்கு வைர காதணியை பரிசாக தருகிறார் வெற்றி தலைவர். அப்புறம் இது என்ன மண்ணாங்கட்டி? இது லஞ்சம் தானே. தோடையும் மூக்குத்தியும் கொடுத்து நீங்கள் ஓட்டு கேட்ப, அந்த அவங்கள அது படிக்கிற பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சு ஓட்டு கேட்பீங்க. அப்புறம் இதுக்கு என்ன? இது ஓட்டு காசு கொடுக்குறது தானே. ஓட்டு காசு கொடுக்குறா, ஓட்டுக்கு தோடு மூக்கத்தையும் கொடுக்குறீங்க, நோட்டு புத்தகம் கொடுக்குறீங்க, இது தானே. அப்போ நீங்கள் உங்கள் காசு மட்டும் எங்கேருந்து? நீங்கள் என்ன மூட்டை தூக்கி சம்பாரித்த காசா? இல்லை உங்கள் அப்பா மூட்டை தூக்கி சம்பாரித்த காசா? எல்லாம் கோடி கோடியாக மக்கள்கிட்ட கொள்ளையடிச்சு, தேட்டரில் பாப்கார்ன் விற்ற காசு, அவன்கிட்ட அடித்த காசு, ப்ரொடியூசர் கொள்ளையடித்த காசு, ரியல் எஸ்டேட்டில் அடித்த காசு, ஏழைகளை போட்டு நசுக்கின காசு தானே உங்கள்கிட்ட வருது. அப்போ நீங்கள் என்னமோ அறிவுரை விளக்கண்ணா வெங்காயம்லாம் பேசுகிறீங்க. லஞ்சம் வாங்காத, வாங்கிட்டு ஓட்டு போடாத, ஜனநாயகம் போட, அது அவங்களுக்கு தெரியும். மாணவர்கள் நெஞ்சில் விஷத்தை விதைப்பது இதுதான். ஆர்எஸ்எஸோட கொள்கை கோட்பாடு அதுதான். என்னென்னா இளம் வயதிலேயே ஒரு சில சித்தாந்தங்களை பூத்தி விடுவார்கள். அதே மாதிரி நல்லா படிக்கிறாங்கள, ஐஏஎஸ் ஐபிஎஸ் பரிட்சை எழுதுகிறாங்கள, அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு அவர்களை உள்ளே பூத்தி விடுறது. அப்போ என்னென்னா அதிகார வர்க்கத்திற்கு வரக்கூடியவர்கள்
வந்து நாளைக்கு இந்த கோட்பாடை ஏற்றுக்கொண்டு நமக்கு உதவி செய்வார்கள். ஏனென்றால் சின்ன வயசில் அவர்களுக்கு நம்ம படிப்புக்கு உதவி செஞ்சுருக்கோம், ஐஏஎஸ் ஆகிறதுக்கு, ஐபிஎஸ் ஆகிறதுக்கு, ஐஎஃப்எஸ் ஆகிறதுக்கு, ஐஆர்எஸ்சி ஆகிறதுக்கு உதவி பண்ணியிருக்கோம். அப்போ அவர்களை வச்சு இந்த அரசாங்கத்தை வளைத்து கொள்ளையடிப்பது தான் அவர்களோட திட்டம். அதே திட்டம் தானே இது. 10th +2 அதிக மார்க் எடுக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணும்? கூலி வேலைக்கும் குளத்து வேலைக்குமா போகும்? எப்படியா அடித்து பிடிச்சி ஐடியில் சேர்ந்துடும், இல்லை கவர்மெண்ட்டில் அதிகாரி ஆயிரும், இல்லை ஒரு அதிகார பதவியில் தான் இருக்கும். அது ஏன்னா ஸ்டேட் ஃபஸ்ட்டும் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டும் அந்த பிள்ளை சாதாரணமாக போயிடுமா? அதுகளை கூப்பிட்டு அதுகளுக்கு லஞ்சத்தை புகுத்தி தங்க நகை, தோடு, செருப்பு, மூக்குத்திலாம் வாங்கி கொடுத்து பிற்காலத்தில் இவர்களை வைத்து ஊழல் செய்வதற்கு விஜய் போடும் திட்டம் தான் இது. இதுதான் ஆர்எஸ்எஸோட திட்டம். அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் விஜய் செயல்பட்டார் அப்படின்றத இதிலேருந்து நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து கோடி கோடியாக கொட்டா போகிறானா, அப்போ நீங்கள் எங்கேருந்து கொட்டுறீங்கன்ற கேள்வி கேட்டால் விஜய்கிட்ட பதில் இருக்காது. விஜய்க்கு அரசியலும் தெரியாது, ஏன்னா இதுவும் தெரியாது. ஆனால் திருட்டு திட்டம், பணம் சம்பாதிக்கிறது, எவனையா கொண்டு அடகு வச்சு எப்படி சாப்பிட்றதுன்றது மட்டும் தெளிவாக தெரியுன்றது இந்த கூட்டத்தில் தெரிய வந்திருக்கு. இந்த கூட்டத்துக்கும் பெரிய அளவில் பப்ளிசிட்டி மீடியா கொடுக்கல. அது காரணம் என்னென்னா, ராமதாஸ் அந்த பப்ளிசிட்டியை பிடிக்கிட்டு போயிட்டார். அன்புமணி ராமதாஸுக்கு ஏற்பட்ட சண்டையில் எல்லாம் மீடியா பூரா அந்த பக்கமாக போயிடுச்சு. அதனால இந்த பப்ளிசிட்டி வரல. இதனால தான் நம்ம ஒரு நாள் தள்ளி இந்த வீடியோ போடுறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.